ஹாய் ஹலோ வரலட்சுமி பூஜைக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. வியாழக்கிழமையே பூ பழம் பூஜைக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து என் பொண்ணு வந்து சாமி படத்துக்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு அவளே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருவா. அதுக்கு மஞ்சள் வந்து பன்னீரில் கலந்துட்டுருக்கா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். இது காயவும் தொடச்சிட்டு அவளே மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுருவா. நான் அதுக்குள்ளேயேவும் இங்கே வந்து 1 பாட் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால சாய்பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சீக்கிரமாகவே 1 பாட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ பாபா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். பாபா கோயிலுக்கு வந்தாச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அப்படியே கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு டைம் இல்லை, சாமி அலங்காரம்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அங்கே வந்து இன்றைக்கி லீவ் டைம்ன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு கிளம்பியாச்சு. அப்படியே வர்ற வெளில பார்த்தோன்னா ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து முட்டுக்கு விடுற கெடாவும் அங்கே மேய்ச்சிட்டு இருந்தாங்க போல். அது ரெண்டும் உடனே சண்டையிட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா சவுண்டு டக்கு டக்குன்னு ரோட்டில் போகிறவங்களே அதற வைக்கிற மாதிரி சவுண்டு. அதான் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துருந்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து மாயில தோரணம் கட்டுறது, அப்புறம் நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா அப்படியே நம்ம வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ வந்து கலசத்துக்குள்ளே அரிசி தான் போட்டுட்ருக்கேன். ஒரு சில பேருக்கு அரிசி போடுற பழக்கம் இருக்கும், ஒரு சில பேர் தண்ணி மட்டும் வைப்பாங்க. நான் அரிசி தான் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள், குங்குமம், லெமனு, பூ, வாசனை திரவியங்கள் என்னென்ன தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நம்ம வாங்கியிருந்த வெள்ளி காயின், 1 ரூபா காயின், காதோல கருகமணி, பச்சை கற்பூரம் எல்லாமே நான் சேர்த்தேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 9 பொருள் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அப்புறம் அப்படியே மாங்கொத்து வந்து செட்டாக வைக்க ஆரம்பித்தாச்சு. மாங்கொத்து வந்து ஒரு 2 கொத்தளவுக்கு வச்சோம். வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த தேங்காயை வச்சாச்சு. வச்சு இதில் முகம் வந்து அடுத்து கட்டணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் வச்சாச்சு. கீழே வந்து ஒரே ஒரு நூல் மட்டும் கட்டி விட்டுருக்கோம். கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளவுஸவையும் மடித்து இந்த மாதிரி குத்திக்கிட்டோம். குத்திட்டு இப்போ முகத்தெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு. இந்த முகத்தையும் அந்த தேங்காயில் வந்து கட்டி விட்டுக்கலாம். முகம் இருந்தால் கட்டலாம், இல்லைன்னா தேங்காயிலேயும் நம்ம வந்து குங்குமம் மட்டும் வச்சிட்டோன்னா அதுவே அழகாக தான் இருக்கும். நாங்கள் முகம் வச்சுருந்தோம், போன வருஷம் தான் வாங்கினோம். பழைய வீடியோ பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஷாப்பிங் பண்ண வீடியோ எல்லா வீடியோவுமே இருந்துச்சு. இந்த முகம் தான் வாங்கியிருந்தோம், போன டைம் வாங்கினது தான். அதவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜடையெல்லாம் வச்சு பூ வச்சு நகையெல்லாம் போட்டு இந்த கிரீடமும் செட் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அடுத்து வந்து மாங்கல்யம் தான் கட்டிகிட்ருக்கோம். மேலே ப்ளவுஸ் மாதிரியும் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸை வச்சு ரெடி பண்ணி விட்டுருந்தோம். அப்படியேவும் மாங்கல்யத்தையும் கட்டி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் சாமியை. இப்போ வந்து பேக்ரவுண்ட் தான் செட் பண்ணோம். செட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரீனை போட்டு அப்படியேவும் இந்த பூவெல்லாம் போன வருஷம் வாங்கினது தான், அதவே வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டூலில் தான் வைக்க போகிறோம் சாமியை. அதை ஸ்டூலெல்லாம் க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ சாமியை வெளியிலேருந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு வச்சாச்சு. இப்போ தீபாரணெல்லாம் காமிச்சு உள்ள சாமியை கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு வந்து ப்ளவுஸ் அழைக்கும் போது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பூ சாமி பானையும் அழைக்கலாம், இல்லைன்னா நம்ம அழைச்சிட்ருக்கோம். மொபைலில் கூட அந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம உள்ள சாமியை கூட்டிகிட்டு வரலாம். நம்ம மனசில் வந்து சாமியை நல்லா வேண்டிக்கிறலாம். எங்கள் வீட்டில் எப்பயுமே செல்வ செழிப்புடன் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம என்ன நினச்சி இந்த பூஜையை நடத்துகிறோமோ அதெல்லாம் வேண்டிக்கிட்டு சாமியை வந்து வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தீபாரணெல்லாம் காட்டிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம்.
இப்போ வந்து சாமியை உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. அழைச்சிட்டு வந்து ஸ்டூலில் வந்து இலையில் அரிசியெல்லாம் பரப்பி வச்சுருந்தோம். அதில் வந்து உட்கார வச்சாச்சு. அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம வந்து விநாயகருக்கும் நம்ம குலதெய்வமும் வழிபாடு பண்ணிடணும். இந்த வழிபாடெல்லாம் பண்ணி சாமிக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம அன்னைக்கு பூஜையை முடிச்சிடலாம். அப்படியே நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம பூஜையை காலையில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.